ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது செலிப்ரேஷன் விலாக் தான். என்னோடய பெரிய பையனோட பர்த்டே விலாக். ஆனால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலங்க. பிகாஸ் எல்லாமே ஊருக்கு போயிட்டு வந்து நிகாரிக்கா பர்த்டே இருந்ததில்ல, தங்கச்சி பொண்ணு பர்த்டே. அதுக்கு போயிட்டு வந்து எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும்ன்றதை விட ரெண்டு பசங்களுக்கும் நல்ல சளி, பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் ரொம்ப நல்ல சளி. நைட்லாம் தூக்கமே இல்லை பாவம். ஸோ அதனால் செலிப்ரேஷன் பார்ட்டியெல்லாம் இருக்குது. பட் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நிறையா கேப்சர் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல். ஓகேவா? ஓகே, இப்போ மாடி தோட்டத்துக்கு வருவோம். காலையில் மாடி தோட்டம் நான் தண்ணி ஊற்ற சொல்லிட்டு தான் போனேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கீழே மட்டும் ஊற்றிருக்காங்க. ஐ மீன் மண்ணில் மட்டும், ரூட்ஸில் மட்டும் ஊற்றிருக்காங்க. பட் மேலேயும் நம்ம கொஞ்சம் தெளிச்சு விடணும் எப்பயுமே. அப்போ அந்த மேலேயும் கொஞ்சம் போர் பண்ணணும், நல்லா ஃப்ளவர் மாதிரி. அந்த ஃப்ளவர் போரிங் மாதிரி பண்ணணும். அது பண்ணாததால் என்ன இருக்குது, மேலெல்லாம் கொஞ்சம் ஒரு 3-4 செடியில் பூச்சி வச்சுருக்கு. முக்கியமாக இந்த கொத்தவரங்கால நிறைய கம்பளி பூச்சி வந்துருச்சு. ஸோ நிறையா நான் இத்தனை எடுத்து போட்டுட்டேன். பட் இருந்தாலும் இன்னொன்று கொஞ்சம் நிறைய இருக்குது. ட்ரை ஆக விடக்கூடாது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஊருக்கு போனால் கூட யாரையாவது வச்சு தளிக்க வைக்கிறீங்கன்னா கூட மேலேயும் போர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 3-4 நாளாக நான் ஹார்வெஸ்ட் எதுவும் பண்ணலையா. தினமும் காலையில் குட்டி குட்டி ஹார்வெஸ்ட் பண்ணவில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், வெண்டைக்காய், அப்புறம் அந்த பக்கம் பெரிய வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இங்கே ஏதோ கொய்யா தெரியுதா, அதெல்லாம் கொஞ்சம் பழுத்துடுச்சு, முட்டியும் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாம். டட்டடான் 3-4 நாளாக ஊருக்கு போயிருந்தேன். இன்றைக்கி எனக்கு சரி வேட்டைங்க. உண்மையாகவே மகா ஹார்வெஸ்ட்டை விட இது சூப்பர் வேட்டையாக இருக்குது. இது பாருங்கள், 2 கொய்யா நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் 3 கத்திரிக்காய் பிஞ்சாக தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அவரைக்காய் இதுவும் இருக்குது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் அவரைக்காய். இது சாம்பாரில் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஆஸ் யூஷுவல் கொத்தவரங்காய், அதுக்கப்புறமா காராமணி நல்லா ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 மாதம் பேபி தான் அது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா பழுத்தது இருக்கு. இது பாருங்க, ஆசம் சிகப்பு வெண்டை சூப்பராக சாம்பாரில் போட்டு சாப்பிட்றலாம். ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, முத்திருச்சா இல்லையான்னு தெரியல. அதனால் பெட்டர் பொரியல் பண்ணாமல் சாம்பாரில் போட்டுடலாம். பச்சை வெண்டை, அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எங்கள் தக்காளி தான் அப்படி சொன்னேன். அப்புறம் பூ. சூப்பரில் இங்கே பாருங்கள், எம்மி பாயசம் ரெடியாக இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌனில் சேமியா, அப்புறம் பால் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹாஃப் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குல்ல. இது அவங்க ஆயா அதான் எங்கள் அம்மா அவனுக்காக செஞ்சுருக்காங்க. ஓகே, அவனுக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு கேசரி செய்யவா அப்படின்னு தான் கேட்டாங்க. அதை நான் தான் சொன்னேன், அவனுக்கு பாயசம் குலோப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ பாயசம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது என்னோட கிஃப்ட் காலையில் இறங்குச்சு. நான் சஷ்வத்தோட 7th பர்த்டேக்காக நான் என் பையனுக்கு கிராஸ் பிராண்டு ட்ராக் அண்ட் ட்ரெயில் வேளச்சேரி ஷாப்பில் வாங்கியிருந்தேன். அது உங்களுக்கு தெரியும், அந்த விளாக் போட்டிருந்தேன். அங்கே வாங்கினேன். அது கரெக்டாக பர்த்டே அன்றைக்கி டெலிவர் பண்ண சொன்னேன். அது இறங்குச்சு. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு டாய்ஸ் முக்கியம் தான், வேணும் தான். பட் அந்த டாய்ஸில் ரொம்ப அதிகமாக காசு, அதாவது ஆயிரக்கணக்கில் போடாமல் மினிமலாக போட்டுட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக சைக்கிள், இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆக்டிவிட்டி ஏதாவது, இல்லை கோல்டு அவங்களுக்கு பிடிக்கும்னா அதில் அந்த மாதிரி இப்போ ஒரு பேருக்கு ஒரு டாய் வாங்கிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அதோட முக்கியத்துவம் தெரியும், சந்தோஷப்படுவாங்க. அடுத்தது நான் வேளச்சேரி தண்டீஸ்வரம் பஸ் ஸ்டாப், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தங்கம் பாத்திர கடை, தங்கம் மெட்டல்ஸ். அங்கே 3 ஊத்தாப்பம் ஒரே தவாவில் போடலாம், 3 தோசை இல்லை 3 ஊத்தாப்பம் ஒரே தவாவில் போடலாம், அந்த மாதிரி விற்கிது. அதை வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்திருந்தேன். அதை தான் இப்போ நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்க, சஷ்வத்தோட பர்த்டே தீம் ஸ்மைலி தீம். ஸோ இது நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம்.
பலூன்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்மைலி டைப்ஸில் சேடு, ஹார்ட்டின்னு, அப்புறம் க்ரையிங்கு, அப்புறம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் எல்லா ஸ்மைலிஸும் இருக்குது. ஹாப்பி பர்த்டே ஹேங்கிங்கும் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நாங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணால் பிளாக் பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த எல்லா ஸ்மைலிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக் தான் இருக்குது. ஸோ பிளாக் பேக்ரவுண்ட் வித் ஆரஞ்சு பார்டர் வச்சு ஒரு சாரீல வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டா அதில் ஹாப்பி பர்த்டே தொங்க விட்டுட்டோம். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆஹா ஒரு பலூன் கீழே விழுந்துருச்சு. ஓகே அதை எடுத்து ஒட்ட வச்சிடலாம். பர்த்டே பாயே ஒட்ட வைக்கலாம். ஓகே அதை சுற்றி பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் சூப்பராக இருக்குல்ல. இதோ இந்த பக்கம். ஓகே இன்னும் சீரியல் லைட் போடணும். நான் வந்து ஓட்டுறேன். இந்த தீம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதான் நாங்கள் புதுசாக வாங்கின ஊத்தப்பக்கல்ல, தோசைக்கல் தான். அதில் வந்து நான்ஸ்டிக், அப்படியா நான்ஸ்டிக் ஊத்தப்ப கல், தோசையும் போடலாம். ஸோ இது ஒரே கல்லில் பார்த்தீங்கன்னா 3 ஊத்தப்பம் போடலாம். ஸோ இப்போ அம்மா போட்டுட்ருக்காங்க. மேலே டாப்பிங்ஸ் பண்ணுறாங்க. மாவு ஊற்றிட்டு ஆனியன், கேப்சிகம், அப்புறம் தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, பீன்ஸ் கூட வாங்கியிருந்தானே அது போடலையா? சரி ஓகேங்க, இவ்வளோ தான் ஒன்றா. இப்போ ரொம்ப நிறையா போட்டாலும் ரொம்ப அதிகமாகிடுமா, நல்லா இருக்காதுன்றாங்க. சரி எனிவே கேப்சிகம் போட்டல, அதானே கரெக்ட். ஓகே ஊத்தாப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து 2 வெரைட்டி பார்த்தேன். இன்னொரு வெரைட்டி வந்து நிறைய இருந்தது, 5-6 இருந்தது. பட் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஒரு வாயில் நம்ம போட்டுப்போம். ஸோ அதான் இதுதான் கரெக்ட் சைஸ். இதிலே திருப்பி இல்லைம்மா, காஞ்சோன்னா அப்படியே இதுலேயே வாம்மா. ஓகே சரிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த லைட் போட்டுங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சமையல் அக்கா வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இன்றைக்கி. சூப்பராக அவங்க இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. 4 மணி 4:30க்கெலாம் வந்துட்டாங்க. இட்லி, சாம்பார், இங்கே என்ன பார்க்கலாம், பொங்கல், நெய் மேலே அப்படியே மிதக்குது, சக்கரை பொங்கல் ஸ்வீட்டுக்கு சூப்பருங்க. இது என்னவா இருக்கும், மோஸ்ட்லி சட்னியாக தான் இருக்கும், திறக்க முடியல. எஸ் தேங்காய் சட்னி சூப்பரில். இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி அங்கே ஊற்றப்படுற ரேட் இருக்குது. வடை நான் போய் வாங்கிட்டு வரணும். ஓகேங்க நான் போய் வடை வாங்கிட்டு வரேன். வில் மீட் ஆஃப்டர் பிரேக். மறுபடியும் விலாக்ல கண்டினியூ பண்ணுறேன். சஸ்வதி இவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுமா. அத்விகானா என்ன? அத்விகானா வாலா, ஏதோ ஒரு 1 வேர்ட்ல சொல்லுங்க. அத்விகானா என்ன? வாலா எப்படி சொல்ல? பியூட்டி அவ. அடுத்தது 2வது சமத்து. அப்புறம் யார் இந்த குணால்? வேறாவது வாலா. ஹாய் சொல்லு. அப்புறம் அடுத்தது எல்லாம் ஹாய் சொல்லுங்க. இன்னைக்குதான் அபிஷியல் இன்ட்ரடக்ஷன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் என்னோட ராகமாலிகா ஃப்ரெண்ட்ஸ். என்ன யார் வரல? ஓகே நான் எப்படி என்னதான்ப்பா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால ஓகே. இப்போ வந்து 1 by 1 இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தோசை தான் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. நானாமா இவங்க தான் நிறைய ஸ்பெஷலிஸ்ட். மட்டன் பிரியாணி எடுத்துருந்தீங்களா? செய்யவே இல்லையா? ஓகே அடுத்தது வந்து நிரஞ்சனா, பெரிய பாடகி. யாரோட சிஷ்யன் சொல்லுங்க? யாரோட சிஷ்யன்? நித்யஸ்ரீ. ஓகே லலிதா சிவகுமார். உங்களுக்கு யாராவது கர்நாடிக்கோட நாலேஜ் இருந்தா தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பாடகி நிரஞ்சனா. ஓகே அப்புறம் அடுத்தது அத்விகா அம்மா. எனக்கு அவங்க பேரே தெரியாதுங்க. அத்விகா அம்மா அம்மான்னு கூப்பிட்டே பழக்கம். அத்விகா அம்மான்னு சொல்லியே பழக்கம். ஸோ அதனால அப்படியே இருக்கு. ஹாய் சொல்லிடுங்க. ஓகே அடுத்தது நான் பார்த்துட்டு தான் நிற்பேன். ஹரியோட ஃபைட்டர், டிபிக்கல் ஃபைட்டர் செல்வி. ஓகேவா?
ஆனா நானும் செல்வியை ஃபைட் பண்ணா ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க இவங்க அப்புறம் இங்க ஒருத்தர். அது யாருடா? செல்வியோட இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. நானும் செல்வி ஃபைட் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்கன்னா அப்ப பாருங்க யாருங்க ஃபைட் பண்ணா பாக்குறது வியூவர்ஸ் வேணும். அது முதல் இவர் அருள் என்ன சொல்றது, ரொம்ப ஹெல்பிங் நேச்சர். அருள் தாங்க எனக்கு ஞாபகம். ஹாய் சொல்லுங்க. ஓகே, இப்ப இந்த பக்கம் ஸ்ரீநாத். அப்பனா பாருங்க எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், எவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்ட். நாங்க ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். பாருங்க பாஸ் போட்டது உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே, அப்படியே இந்த பக்கம் வருவோம். காபி குடிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யாரு? ரமணன், அத்விகா அம்மாவோட ஹஸ்பண்ட், அதாவது அத்விகாவோட அப்பா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் பிரசன்னா. ரொம்ப அமைதியான ஆளு, இந்தியாவே ரொம்ப நைஸ் கை. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. அம்மா ஹாய் சொல்லுங்க. அம்மாவுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். நிறைய பிரசன்னாவோட ஒய்ஃப். ஹாய் சொல்லுங்களா. ஷோ வேதான். அம்முக்குட்டி ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு அம்முக்குட்டி. உங்கதான் ஹாய் சொல்லு. ஓகேங்க, இப்போ நம்ம பர்த்டே கட்டிங் போகலாம், கேக் கட்டிங் போகலாம். தெரியல, பார்க்கலாம். பர்த்டே பாய் ஸ்டெடியா நிற்க கூடாது, லூஸா இரு. இதான் பர்த்டே பேபியோட கேக், ஸ்மைலி தீம் கேக். கேக்கெல்லாம் நல்லா ஜாலியாக வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஊட்டினதுக்கப்புறம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்குற படம்லாம் ஆரம்பிச்சிது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆயா, அதாவது என்னோடய அம்மா வந்து 2 பேரனுக்குமே, சஷ்வத்துக்கும் சரி என் பையனுக்கும் சரி, சர்வேஷ் என் தங்கச்சி பையனுக்கும் சரி எஸ் போட்ட மாதிரி டாலர் எடுத்தாங்க. ஒன்று 1.25 கிராம்னு நினைக்கிறேன். எஸ் போட்ட மாதிரி. அந்த எஸ்னா என்னென்னா ஆக்சுவலாக அந்த மியூசிக் சிம்பிள் இருக்கும்ல அது. ஸோ அது கோயின்சிடென்டலாக வந்து இவங்க பேருக்கு இவங்க பேர் 2 பேர் பேருமே சஷ்வத் சர்வேஷ். ஸோ எஸ்ல ஆரம்பிக்கிறதால சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ் போட்ட மாதிரி அந்த மியூசிக் சிம்பிள் எஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இவங்களோட செயினில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிஃப்ட்டை கொடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவன் வாங்கின கிஃப்ட். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் 1 by 1 ராகமலிகா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அத்விகா, வேது, அவங்கெல்லாம் 1 by 1 கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவனும் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிக்கிட்டான் எல்லா கிஃப்ட்ஸையும்.
ஓகேங்க, கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஃபைனலாக வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டின்னர் படல ஆரம்பிச்சது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ் உங்களுக்கு தெரியும், இட்லி, பொங்கல், ஊத்தாப்பம் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள சாப்பிட வச்சோம். அதுக்கப்புறம் பெரியவங்க நாங்கள் சாப்பிட்டோம். ஸ்மைலி தீம்ன்றதால நாங்கள் ஸ்மைலி பவுச்சஸ் தான் ரிட்டர்ன் கிஃப்டாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ டைம் 9:30 ஆகிடுச்சு, எல்லாம் கிளம்ப போகிறாங்க. எல்லா பசங்களுக்கும் ஸ்மைலிஸ் கொடுத்துடலாம். பாருப்பா, குட்டி பசங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தா இங்கே ஒரு குட்டி பொண்ணு ரிட்டர்ன் கிஃப்ட் வேற ஒரு டிசைன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கி கொடுக்குறாங்க. அவங்கள போய் நீங்கள் தப்பா சொல்லுங்க. இல்லை இல்லை, அப்படியே ஒன்று எடுத்துப்பாங்க. ஹலோ வேணும்னா சொல்லுங்க, ரிட்டர்ன் கிஃப்ட்ல மாமிங்களோட நீ இதெல்லாம் எதுக்காக கேட்குற எனக்கு தெரியும் செல்வி. எந்த மாடல்ல இருந்து பெஸ்ட் எடுக்கலாம் தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை பற்றி உன்னோட வில்லத்தனம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு பாய் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட டயலாக் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பாய் சொல்லுவாங்க. இந்த செலிப்ரேஷன் வீலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. ஓகே, மறக்காம நீங்கள் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் என்னோட வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ஒரு டிஃபரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்ட் சந்திக்கிறேன். அண்ட் தட் இஸ் பாய் ஃப்ரம் பாய்.